வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக பல கட்சிகள் தமிழகத்தில் கோலோச்சி கொண்டிருந்தாலும் தற்பொழுது உருவாகியுள்ள ஒரு அலையானது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனை பற்றிய சில நுணுக்கங்களையும் அதன் வியூகங்களையும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் எடுக்க போகின்ற முடிவுகளை பற்றியும் கூட்டணிகள் பற்றியும் இந்த நேர்காணலானது கலந்தாலோசிக்கப்படுகிறது. நமது அரங்கத்திற்கு நேரடியாக வந்து நமக்கு அதற்கான கருத்துக்களை பரிமாற வந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி நமது ராஜ்கவின் அவர்கள். வணக்கம் ஐயா. இப்ப வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு பாத்தீங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு கிடைப்பது போல ஒரு பிரம்மாண்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு மாநாடு அறிவிச்சாரு, பூத் ஏஜென்ட் போட்டாரு, அதையும் ஒருபடி தாண்டி HL என்ற ஹோம் லெவல் ஏஜென்ட் அந்த இதுல பாத்தீங்கன்னா அதை விட மிக பிரம்மாண்டமா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கோடி HLA நிரூபிக்கணும், அதே நேரத்தில் அந்த 2 கோடி HLA-லையும் அந்த 2 கோடி பேரை நம்ம வந்து உறுப்பினரா மாத்தணும்னு சொல்லி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது போக இதோட பிரம்மாண்டமான மதுரையில் திருமங்கலம் பக்கத்துல இருக்க பாடேரி என்னும் ஊர்ல வந்து ஒரு மாநாடானது வருகின்ற 25ஆம் தேதி. ஆனா அதற்கான பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நீங்கள் பகிரலாமே. நிச்சயமாக விஜய் ஒரு முக்கியமான காரணியாக வருகிற 2026 தேர்தலில் இருக்க போகிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அனைத்து பத்திரிகை ஊடகங்களாலும் கணிக்கப்பட்டாலும் விஜயினுடைய வரவு திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பதாகவும் அதே ஊடகவியலாளர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். விஜய் அதாவது அரசியல் தலைமைகள், அதாவது குறிப்பாக திரு கருணாநிதி, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் மறைந்த முன்னாள் முதல்வர் திருமதி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இல்லாத இந்த சூழ்நிலை, அதாவது மாபெரும் இரு அரசியல் தலைவர்கள் சமகாலத்தில் அவர்கள் விடைபெற்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு தலைமைக்கான தேடுதல் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக விஜய் அந்த இடத்தை நிரப்புவார் என்று இன்று தமிழக ஊடகங்களால் மட்டுமல்ல அங்கங்கே மக்கள் கூட அதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமையப்போகும் தேர்தல் வியூகங்கள், கூட்டணிகள் இதை பொறுத்து விஜய்க்கான களம் என்னவென்பது நிச்சயமாக தெரிய வரும். அதில் வந்து முக்கியமான வியூகமாக சொல்லப்படுது என்னன்னு கேட்டாங்கன்னா HLA அப்படின்னு சொல்றாங்க. HLAன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோம் லெவல் ஏஜென்ட். சோ ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் அதில் ஒரு ஏஜென்டாக செயல்படுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஏஜென்ட் ஆயிட்டாருன்னா அந்த மிச்சம் இருக்க அந்த 3 பேரோட ஓட்டை எப்படி கவர்வது அப்படின்றத பத்தினதுதான் இந்த HLA. அதை பத்தி உங்களோட கருத்து? சரியா கேள்வி. அதாவது 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற RK நகர் இடைத்தேர்தலின் போது திரு TT வித்யநாதன் அவர்கள் அதே ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அந்த யுக்தி தான் அவரை மாபெரும் வெற்றி பெற செய்தது. 2 மத்திய மாநில ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள், ஆண்ட கட்சி அனைவரையும் ஒருமிக்க தோல்வியடைய செய்தது. அதே போல விஜய் அவர்கள் அந்த ஒரு வியூகத்தை எடுத்திருக்கிறார். அது நிச்சயமாக அது வெற்றியை தரக்கூடிய வியூகம். அது எல்லா கட்சிகளுக்கும் அந்த வியூகம் அமைக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம் என்று கேட்டால் திமுக என்றால் திமுக என்று ஒரு தொண்டர்கள், ஒரு குடும்பங்கள் இருக்கும். அவரை அப்படியே எதிர்த்து இன்னொரு அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆதரவை விட 2 மடங்குகளுக்கு அதிகமாக எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். இது அப்படி மாறுபடும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது வேற கட்சியாக கூட இருக்கட்டும், நிச்சயமாக வந்து அவர்கள் யாருக்கும் கிடையாது. ஆனால் விஜய் என்பவர் ஒரு நடிகர், இப்பொழுது உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். கடந்த காலங்களில் பல நடிகர்களுக்கான வாய்ப்புகள் இருந்த போது அது எம்ஜிஆரை தவிர மற்ற அனைவருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. அவர்கள் ஏமாந்தார்களா அல்லது தெரிந்தே அதை விட்டார்களா என்பது தெரியல. நான் குறிப்பாக சொல்ல உங்களுக்கு புரிந்திருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கமல் அதில் ஏமாந்து விட்டார். ஆனால் விஜய் பொதுவான ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறார். இன்று திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவர் என்று விஜயை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக தேமுதிக போன்ற கட்சிகளில் இன்று அது மிகவும் பின்னடைவை சந்தித்து விட்டன. அந்த இயக்கத்தில் இருந்த நிறைய உறுப்பினர்கள் விஜயை நோக்கி பயணிக்கிறார்கள். இல்ல, உண்மைதான். நீங்க சொன்னது வரும் அந்த HLA வந்து நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து சரியான கருத்து.
அது போக சிறுபான்மையின கட்சிகள் ஒரு சில சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் பிரிவுகளாக இருந்தாலும் அதுவும் விஜயை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது என்பது என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. எடுத்துக்காட்டுறதுக்கு சமீபத்தில் பார்த்தென்றால் JMMK நிறுவன தலைவர் திரு டாக்டர் MF தமிழ் அவர்கள் திரு விஜய் அவர்களை சந்திச்சு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அவர் உருது சமூக முஸ்லிம்கள் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஆதரவிருக்கார். இது போன்று இன்னும் சிறுபான்மையின கட்சிகள் விஜயை தேடி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுகிறது. அதை பற்றி விஜயை தேடி சிறுபான்மை கட்சியினர் போகிறார்களோ இல்லையோ, சிறுபான்மையினர் போக ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு முன்னர் பிஜேபிக்கு எதிரான கட்சியாக திமுக பார்க்கப்பட்ட சிறுபான்மை பார்த்தார்கள். அதனால் திமுகவிற்கு வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள். தற்பொழுது அந்த நிலைமை மாறுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு 15% சிறுபான்மை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் இருக்கிறார்கள், 15% தாண்டும் இருக்கிறார்கள். அவர்களின் ஓட்டு கிட்டத்தட்ட 10%க்கு மேற்பட்ட வாக்குகள் அப்படியே திமுகவிற்கு சென்று விழுந்தன. கண்டிப்பாக வரும் தேர்தலில் அதில் கணிசமாக பாதிக்கு மேலே கூட போகலாம். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா ஒரு பக்கம் போய்விட மாட்டார்கள். சிறுபான்மையினர் அவர்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அவர்களுக்கான வளர்ச்சியை உள்ளடக்கிய அந்த வாக்களிப்பு நிச்சயமாக அதில் கணிசமாக விஜய்க்கு போகும் என்றுதான் சொல்லப்படுகிறது. சிறுபான்மை கட்சி தலைவர்கள் விழித்துக் கொள்கிறார்களோ இல்லையோ, சிறுபான்மையினர் விழித்துக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. சரியான கூற்று, சரியான ஒரு பதிலா சொல்லியிருக்கீங்க. அது போக இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் அவர்களுக்கு ஆளுகின்ற கட்சியானது ஒரு சில நெருடல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது காவல்துறை மூலமாக. சமீபத்தில் எடுத்துக்கொண்டோமானால், வருகின்ற 25ஆம் தேதி நடத்தப்பட வேண்டிய மாநாட்டிற்கான அனுமதியை இன்று வரை போலீசார் கொடுக்கப்படவில்லை. இது அரசாங்கத்தை சார்ந்தது தானே, ஆளுங்கட்சியினரது அடிப்படையில் தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி எடுத்து விஜய் செல்வார், இல்லது அதை நேரத்தையும் இல்லது டேட்டையும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அரசியல் இதெல்லாம் சகஜம். எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளோ அல்லது எதிர்கட்சிக்கு ஆதரவான கூட்டணி கட்சிகளோ இது போன்ற மாநாடு ஆர்ப்பாட்டங்கள் செய்ய எந்த ஒரு ஆளுங்கட்சியும் அனுமதிக்க மாட்டார்கள். நிச்சயமா அவர்களை எல்லா வழியும் தொந்தரவு செய்யத்தான் செய்வார்கள், பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக. அவர்களுக்கு அது ஒரு கிட்ட, இவர்கள் யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடு நடத்துகிறார்கள்? கண்டிப்பா ஆளுங்கட்சி எதிராக தானே. அப்படி என்றால் அவர்கள் ஆளுங்கட்சி எப்படி அனுமதிப்பார்கள்? அதனால் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியை எதிர்த்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். மக்களிடம் அப்பொழுது எதிர்ப்பை சம்பாதித்து அவர் உள்ளே போகும்போது மக்கள் அவர்களையும் அனுமதிப்பார்கள், அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லா தடைகளையும் தாண்டிதான் விஜய் வந்திருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு மட்டுமல்ல, ஏன் எனக்கு தெரிந்து திரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து தான் மிகப்பெரிய மாநாடுகளை போராட்டங்கள் நடத்தினார் என்பது ஞாபகத்தில் வைத்து. இல்ல, அது சரிதான். அது அவர் செய்தது ஒரு சில வகைகளில் தவறான, அது ஆளுங்கட்சியினர் கொடுத்த நெருக்கடியின் காரணமாகத்தான் அவர் ஒரு 10% வாக்கு வரை வாங்க முடிந்தது. கண்டிப்பாக அது ஒரு புறம் இருக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விஜய் அவர்கள் என்ன விஷயமாக இந்த மாநாடை மதுரையில் நடத்துகிறார்? ஏனென்றால் பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடான பொதுக்குழு மாநாடானதும் மதுரையில் தான் நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக எந்த கட்சிகள் எடுத்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற பிற கட்சிகள், பிஜேபியாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரையை நோக்கி வருகிறார்கள். ஏன் இந்த தென் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையை நோக்கி தனது கட்சியின் கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடைபெற வைக்கிறார்கள் என்பது என்ன காரணம்? நல்ல கேள்வி. மதுரை என்பது தமிழகத்தின் உண்மையான தலைநகரம், கலாச்சார தலைநகரம், பண்பாட்டு, மொழி, இனம் அத்தனைக்கும் அடையாளமாக இருக்கும் ஒரு நகரம்தான் மதுரை. மதுரைக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. மதுரை மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் மேலும் சென்னையிலும் ஒழிக்கும், டெல்லியிலும் ஒழிக்கும் என்பது ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. எனவே மதுரை என்பது, மதுரையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே மதுரை மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், அனைவருமே தென் மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று சென்றவர்கள் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளும். கண்டிப்பா. அது மட்டுமல்ல, கேப்டன் விஜயகாந்த் மதுரை மண்ணில் பிறந்தவர் என்றாலும் அவர் தான் மதுரை மண்ணை சேர்ந்தவர், அதனால்தான் மதுரையில் வெற்றி பெற்றார் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பது ஒரே காரணத்திற்காக தான் அதை மீறி ஒரு பொதுவான தலைவன் என்னும் அந்த ஒரு கருத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய அவர் விருத்தாச்சலம்,
ரிஷிவந்தம் அவர் போட்டியிட்டது ரிஷிவந்தம் தொகுதி. ஆனாலும் அவரது முதல் மாநாடானது மதுரையில் தான் நடைபெற்றது. இவர் முதலாக இவருக்கு விஜயை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் கணிசமான ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதை நிரூபித்து விட்டார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அங்கு அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். என்னை கேட்டால் அவர் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா நிலையிலே வட மாவட்டங்களில் இப்பொழுது இருக்கிறார். தென் மாவட்டங்களில் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு எல்லாம் கருத்தில் கொண்டு இன்று அதிமுக கணிசமான தொகுதிகளில் என்ன கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகளில் டெபாசிட் இருந்தது இல்லையா? அதனால இங்கு நல்லாவே தெரிகிறது அதிமுகவிற்கு இனி வேலை இல்லை என்ற ஒரு நிலையில் வந்து விட்டது. பாஜக அதை நோக்கி முயற்சிக்கிறது. ஆனால் பாஜக வாய்ப்பு குறைவுதான். ஆனால் திமுக இந்த இடத்தை ஏற்கனவே திமுக இங்கு 2ஆம் இடத்தில் தான் இருந்தது தென் மாவட்டங்களில். அதை மாற்றுவதற்காக இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் அனைத்து தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கணிசமான விகிதங்களை வகுத்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதை உடைப்பதற்காக அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு தானும் தனக்கான களம் அங்கே இருக்கிறது, தனக்கான ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சரியாக அவர் மதுரையில் போட்டியிருக்கார். இது சரியான நேரத்தில் எடுத்த சரியான முடிவு என்பது என்னுடைய கருத்து. கரெக்ட். நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது தனது வெற்றியினை பதிவு செய்யும் என்பது எல்லளவும் ஐயமில்லை என்பது போலதான் தோன்றுகிறது. எங்களது அரங்கத்திற்கு தங்களது கருத்துக்களை கூறியமைக்காக வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.